ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேய் என்ன சூர்யா பசிக்குதா? என்னடா ஆச்சு? சாப்பிடுறியா? சொல்லு. நான் சாப்பிடுவேன் இல்ல பட்டி கிடந்து சாவேன். உனக்கு என்ன இப்போ? முதல்ல உங்களை எல்லாம் யார் இங்க வர சொன்னது? உங்க மூஞ்சி எல்லாம் பார்த்தால அருவருப்பா இருக்கு. போங்க போய் நந்தினியை கூட்டு வாங்க. அண்ணா ரொம்ப பண்ணாதண்ணா. நாங்களும் உன்னை விட்டுட்டு போயிட்டா அப்புறம் உன்னை பாக்குறதுக்கும் சாப்பாடு கொடுக்கறதுக்கும் ஆளே இருக்காது. என்ன என்ன எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? நந்தினி இங்க தான் இருக்கா, எனக்கு நல்லா தெரியும். கூப்பிடுங்க அவளை. யோ மாமா கூப்பிடியா? என்ன மரியாதை இது? இல்ல சூர்யா, என் புருஷன் மேல சத்தியமா சொல்றேன். ஏய் அவ ஊருக்கு தாண்டா போயிருக்கா. அநியாயத்துக்கு போய் சத்தியம் பண்ணி பூ போட்டு அழியதுக்கு நீயே காரணமாக போறியே. அப்படியா? அப்ப போ போய் இந்த கல்யாணத்தை வர சொல்லு. கல்யாணமா? டேய் அவன் சொந்த ஊருக்கு போயிருக்கான்டா. இல்லையே, நேத்து காலையில அவன் தான் சமைச்சுக்கிட்டு இருக்கான்னு நீ தானே சொன்ன என்கிட்ட. இல்ல அது நேத்து காலையில நடந்தது. இப்போ இன்னைக்கு நைட்டு அவரோட ஊர்ல இருந்து ஏதோ க்ளோஸ் ரிலேட்டிவ் இறந்து போயிட்டு தான் போன் வந்துச்சு. அதனால கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு மாமா தான் பஸ் ஏற கொண்டு போய் விட்டுட்டு வந்தாருடா. இங்க சொல்லுங்க. ஆமா எந்த பக்கம்? எங்க கிளாம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்டு. மாப்பிள கிளாம்பாக்கம். ஐயோ பஸ் ஸ்டாண்ட் அருமையா இருக்கு. வேலை படலாம் செம்மையா இருக்கு. ஏர்போர்ட் மாதிரி பெருசா இருக்கு மாப்பிள. பாத்ரூம்ல பல ஃபாரின் மாதிரி இருக்கு. இன்னொரு வாட்டி கூட்டு போறேன். கவலைப்படாத. அது எப்படி நந்தினி ஊருக்கு போற நேரம் பார்த்தே கல்யாணம் ஊருக்கு போயிருக்கான்? அதுக்கு என்னன்னா பண்றது? மனுஷ வாழ்க்கை அப்படிதானே. யாரு எப்ப இருப்பா எப்ப மண்டையை போடுவான்னு யாருக்கு தெரியும்? இல்ல மாமா? ஆமா இந்த மண்டை போடுற மேட்டரை என்ன பத்தி சொல்றேன்? ஐயோ இல்ல நீங்க வேறங்க. உங்க தலை மேல சத்தியம் பண்ணல, அதுக்காக அவ சொல்றா. டேய் சூர்யா என்னடா சொன்னா நம்புடா. நம்புற மூஞ்சி நீங்க யாருமே நம்புற மாதிரியான மூஞ்சிகளே இல்ல. நூத்துல ஒரு வார்த்தை சொன்ன மாப்பிள. நீங்களாம் நம்புற மாதிரியும் கிடையாது, நம்பவும் மாட்டேன். நந்தினியே வந்து என்கிட்ட சொன்னாலும் அவ என்னை விட்டு போறேன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். நீங்க தான் என்னமோ பண்ணி வச்சிருக்கீங்க. கெட் லாஸ்ட். உங்க மூஞ்சி எல்லாம் பார்க்கவே எனக்கு பிடிக்கல. கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. ஏய் இதுக்கு மேல உன்கிட்ட சொல்றதுக்கு எதுவும் இல்ல. ஏய் நான் கீழே போறேன். நீ அட்லீஸ்ட் அந்த மாத்திரையாவது போடு. ஏய் சுரேகா போங்க போய் அவனை தூக்குங்க. இப்போ என்னால முடியாதுமா. உன் தம்பி இப்பதான் ரிமோட்ல அடிச்சா நீ வேற மண்டையில சத்தி பண்ணிருக்க. மாத்திரை. டேய் வாடா. டேய் சூர்யா விடு சொல்றல. கேளு வாடா. மாத்திரையை போடணும். டேய் வாடா. சொன்னா கேளு சூர்யா எழுந்துரு. மாப்ள மாத்திரை போடு. விரல மட்டும் கடிக்காம மாத்திரை முடிங்க. இந்த மாப்ள தண்ணி குடி. மாத்திரை உள்ள போயிடுச்சு. மாதவி இப்போ உனக்கு ஓகே தானே? சுரேகா எங்க ஏமாத்து படு. நந்தினி 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 நீ இல்லன்னு பொய் சொல்றாங்க. நந்தினி எனக்கு தெரியும். நந்தினி எங்க இருக்க? ஐயோ மாமா. மாப்ள கூப்பிட்டியா மாப்ள? ஐயோ ப்ளீஸ் யா நந்தினியை கூட்டிட்டு வா. நந்தினியை ப்ளீஸ் யா கூட்டிட்டு வா. நந்தினி தானே மாப்ள? இப்ப போய் கூட்டு வந்துறேன். நீங்க வேற இங்க வாங்க. சும்மா இருங்க. ஊருக்கு போய் கூட்டு வரேன்னு சொல்லுவாங்க. நந்தினியை கூட்டிட்டு வா. நீ தூங்கு மாப்ள. நான் எவ்வளவு செலவானாலும் சரி கிளாம்பாக்கம் போய் பஸ் பிடிச்சி போய் கூட்டு வந்துறேன். சரியா?